ஸோ வணக்கம், திஸ் இஸ் ஃபார் பார்ஸ் அண்ட் ரைடர். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரைடருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் பண்ணியிருங்க. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். செயினை வந்து க்ளீன் பண்ணணும், அது வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்காவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் செயினை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக க்ளீன் பண்ணதுனால என்னால் வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட சின்ன சின்ன அந்த இதே மாதிரி ஒரு சின்ன அந்த ஸ்பேனர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு லாக்கு, கீழே வந்து ஒன்று இருக்கும், இந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு சின்ன சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீசலோ பெட்ரோலோ ரெண்டில் வந்து ஒரு குளின் பாட்டிலோ இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி வந்து அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இதே மாதிரி வீல் இருக்கும் பார்த்தீங்களா, வீலை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு சுற்றாமல் பேக் சைடு சுற்றுறீங்க. முதல்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிடுங்க. டீசலையோ பெட்ரோல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நீங்கள் பேஸ்ட்டு வச்சு விளக்குவீங்க தெரியுமா, ப்ரெஷ்ஷு, அந்த ப்ரெஷ்ஷு, பழைய ப்ரெஷ்ஷு 2 இருந்தாலும் சரி 1 இருந்தாலும் சரி, அதை வச்சு என்ன செய்றீங்க அப்படின்னா, நல்லா இப்படி வச்சு நல்லா தேய்ன்னு தேய்க்கிறீங்க. ஓகேவா? நல்லா தேய்ச்சி அப்படியே செயினை சுற்ற விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன மண், இந்த டஸ்ட்டுலாம் வந்து இதில் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ்ட்டு அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு நீங்கள் வந்து டீசலோ பெட்ரோலையோ அதை ஸ்ப்ரேயரை வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும், அதில் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து கீழே போகிறது தெரியும். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இதை கலட்டிட்டு இந்த சின்ன சக்கரத்தில் உள்ளது க்ளீன் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை கலட்டாமல் க்ளீன் பண்ணதுனால இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து அது என்னென்னா, அந்த சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஃபுல்லாமே வந்து நமக்கு ஒன்று அனீஸியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் ஸ்டாண்ட் ஃபுல்லாமே நாஸ்தியாயிரும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணிடுங்க. வெளியே கடையில் கொடுத்தா வந்து 200 கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோலு, ஒரு 250 ரூபாய்க்கு வந்து ஒரு லூப்ரிகண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதை வச்சு நீங்கள் ஒரு 10 டைமுக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 500 கிலோமீட்டருக்காவது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வீலை சுற்றணும். கிளாத்தை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா, சில அந்த க்ரீஸ் மாதிரியா ஆல்ரெடி அடிச்சிருந்த லூப்ரிகண்ட் வந்து க்ரீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது போகாது. நீங்கள் கிளாத்தை வச்சு நல்லா துடைக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா செயின் வந்து க்ளீன் ஆன மாதிரி தெரியும். ஸோ அந்த டைம் நல்லா மறுபடியும் இன்னொரு டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயர் மாதிரி அடிச்சுட்டு, டீசலை வச்சு நல்லா ஸ்ப்ரேயர் மாதிரி அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரிவர்ஸில் சுற்றணும். ஏன்னா கையை இந்த இடத்துல பிடிக்கும்போது நீங்கள் முன்னாடி ஆக்கில் சுற்றுனீங்க அப்படின்னா உங்கள் கை இப்படியே இங்கிட்டு போயிடும். முன்னாடி ஆக்கில் சுற்றுனீங்க, வீலை முன்னாடி சுற்றுனீங்கன்னா கை இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகும். ஸோ அதனால் வந்து கை இந்த பல்லில் மாட்டி உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெயினாக க்ளீன் பண்ணும்போது பேக் சைடில் ரிவர்ஸில் சுற்றுங்க. அப்புறம் நல்லா ஒரு 2 டைம் நீங்கள் நல்லா ப்ரெஷ்ஷை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷில் வந்து அந்த நாரில் வந்து இந்த லூப்ரிகண்ட்டுடைய டஸ்ட் இருக்கும், அது அப்படியே படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரெஷ்ஷை மாற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயிரும். அதோட க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா செயின் சீக்கிரம் அடி வாங்கிடும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், செயின் அடி வாங்கிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, லூப்ரிகண்ட் வாங்கிடுறீங்க. லூப்ரிகண்ட் வந்து உங்களுக்கு இந்த மோட்டல் சரி எதுனாலும் சரி, டிவிஎஸ்ல வந்து டிவிஎஸ் சைடு உள்ளது தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைமு நீங்கள் வந்து லைட்டாக வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டரை வந்து கொடுக்க சொல்லுங்கள். யாரையாவது கொடுக்க சொல்லிவிட்டு, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இதில் மெயினாக இப்போ என்னென்னா, நிறைய பேர் லூப் அடிக்கணும் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயினாக இந்த சைடு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. லூப்புங்கிறது வந்து இந்த கார்னர் பாருங்கள், செயினுடைய உங்களுக்கு தெரியுதா, செயினுடைய கார்னரில் தான் மெயினாக இதனுடைய டச்சில் தான் இருக்கணும். மெயினாக அப்படி தான் வந்து லூப் அடிக்கணும். நிறைய பேர் என்னென்னா இதிலே அடிக்கிறாங்க, குழுவராக அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு டைம் அடிச்சுட்டு நீ மெயினாக இந்த இருக்கு பாருங்கள், இந்த பல்லுடைய கார்னரில் வந்து அடிக்கணும். அந்த சைடு கார்னர் இந்த சைடு கார்னர் நீங்கள் அடிங்க, பார்த்து அடிக்கணும். மெதுவாக ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டு மெதுவாக அடிச்சுட்டே இருக்கணும். நிறைய பேர் குளிர அடிக்கிறாங்க. குளிரெல்லாம் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப கம்மியாக அடிக்கணும். நீங்கள் ரொம்ப அடிச்சிங்கன்னா சொட்டு விட்டு கீழே வேஸ்ட் ஆயிரும்.
ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் மெயினாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்னடா வண்டி இவ்வளோ டஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து மெயினாக வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மெயினாக வந்து லூப் வந்து அடிக்கணும். அது முதல்ல நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லூப் அடிக்கணும்னா இது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, வண்டி வந்து இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பற்றி கிளைம் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காண்டி செப்பரேட்டாக வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நிறைய டேமேஜ் இருந்தது. இந்த சைடு வந்து சைலன்சர் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே போச்சு. அதுவுமே பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வந்து கேட்பானுங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கவர் ஆயிரும். நீங்கள் ஒரு செல்ஃப் டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஓன் டேமேஜ், அது வந்து ஒரு 1200 ஆகும். அந்த 1200 வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டேமேஜ் வந்து 1 இயர்க்குள்ளே வந்து நீங்கள் என்ன ஆனாலும் அது உங்களுக்கு லாபம் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டேமேஜே பண்ணலான்னா கூட சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நீங்கள் கூட அதை கவர் பண்ணிக்கலாம். அதனால் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து 1 வீக் முடிகிறதுக்கு முன்னாடியே செல்ஃப் டேமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து போடுங்க. மறக்காமல் பார்ஸ் அண்ட் ரைடர் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிங்க, ஏன்னு தெரில. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சேனல் வச்சுருக்கோம். அதில் சப்ஸ்கிரைபர்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000க்கு மேலெலாம் இருக்கிறதுனால அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுக்கீங்களோ இதுக்கு நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய இது இருக்குது. ஸோ அதை பற்றியான டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்சர் ரைடருக்கு நீங்கள் மெயினாக உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது சொல்லலாம் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, டிவிஎஸ் ரைடர் எடுக்கலாமா, இல்லை அப்படின்னா அந்த ஹோண்டாவில் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்கல்ல அதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு நான் இது வாங்கியிருக்கேன், அதனால் இது வந்து இதை பற்றியான ரிவ்யூலாம் நான் கொடுக்குறேன். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு நான் எடுக்கும்போது, அதனால் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். மெயினாக அந்த இன்சூரன்ஸ் பற்றியான வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ வேறு என்ன மெயின்டெனன்ஸ் பற்றியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி டயரில் வந்து காற்றடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கணும் அதை பற்றிலாம் நிறைய பேத்துக்கு நாலேஜ் இல்லை. அதை பற்றியான வீடியோலாம் நான் தனியாகவே போடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.